குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ வந்து மார்க்கெட் அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுத்துருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து டெலகிராமில் வந்து லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் வந்து அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? எப்படி ஓப்பன் ஆயிடுச்சு, எப்படி வந்து அது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மூவ் ஆச்சு, இது எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். நம்ம 2 விஷயம் திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக சொன்னது என்னென்னா, இந்த இதை பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் இங்கே உள்ள சின்ன கேப் ஃபில்லிங் இருக்குது. 24,350 அப்படின்ற லெவலில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து லாஸ்ட்டு நான் உங்ககிட்ட மறுபடியும் சொன்னது. இப்போ இந்த இடத்துல இதோட ஹை பாருங்கள், 24,360, 67 இந்த லெவல் ஆல்மோஸ்ட் அந்த 350ன்ற லெவலை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஓகே, நம்ம எப்படி அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். வீக்லி சார்ட்டை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, போன வார கேண்டிலுக்கு உள்ள இன்சைடாக தான் இந்த வாரம் வந்து ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கு. எதுவாக இருந்தாலும் 24,600 தாண்டிது மார்க்கெட்டு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் க்ளோஸ் வைக்குது அப்படின்ற பட்சத்தில் மேபி மறுபடியும் அப்சைடு நல்லா மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 24,600 அப்படின்ற லெவலை தாண்டினதுக்கு அப்புறம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். இப்போ இதை வந்து டே சார்ட்டை வந்து மாற்றியாச்சு. டே சார்ட்டில் இந்த கேப்பை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் கேண்டிலையும் வந்து ஃபார்ம் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரையாங்கிளாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு. எத்தனை நாளாக? கிட்டத்தட்ட ஒரு 6 நாளாக. ஜூலை 8 உள்ள கேண்டிலோட இன்சைடு கேண்டிலாக 6 நாள் இருந்துச்சு. அது கரெக்டாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் தான் நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இதுதான் இப்போது இருக்குது. இது வந்து ஃபர்தராக இன்னும் மேலே மூவ் ஆகுமா, டவுன் சைடில் வருமானதை வெயிட் பண்ணி பார்ப்போம். டவுன் சைடில் போட்ட ட்ரெண்ட் லைனை எக்காரணத்தை கொண்டும் அழிக்க வேணாம். ஓகேவா? அந்த ட்ரெண்ட் லைன் எப்படி போடுறதுன்றது அங்கே டெலகிராமில் இருக்கும். 15 நிமிஷமாவோ 1 ஹவராவோ மாற்றி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போட்டுடலாம். சேம் அதே தான். ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவரே சரியான ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் கேண்டில் 15 நிமிஷம் பிரேக் அவுட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சூப்பராக போய் இந்த கேப்பை பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை ஃபில் பண்ணி முடிச்சிருக்கு. நான் லெவல்ஸும் ஓப்பன் பண்ணுறேன். அதே இடத்துல எப்படி போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த லெவல்ஸ் நான் இப்போ போடலங்க. ஏற்கனவே அன்னைக்கு டேட்லேயே நம்ம வந்து முந்தையே வந்து உங்களுக்கு அப் சைடில் டவுன் சைடில் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதே தான், வேறு எதுவுமே கிடையாது. 5 மினிட்ஸாக மாற்றுறேன். இப்போது ஃப்ரைடே மார்க்கெட்டு 5 மினிட்ஸ் மாற்றியாச்சு. மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷத்தில் ப்ரீவியஸான லெவல் எல்லாமே வந்து கட் ஆகுது. ஸோ ஸ்ட்ராங்காக நம்ம வந்து பையிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்து மூவ் ஆச்சு. இதோட லெவல் 2 லெவல் எல்லாமே நான் வந்து இங்கே கொடுத்துருப்பேன். டெலகிராமில் இருக்கும், செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 24,290 அப்படின்ற லெவலும் 24,390 அப்படின்ற லெவலும் கொடுத்துருந்தேன். 360 வரைக்கும் தான் போயிருக்கு மார்க்கெட்டு. ஓகே, ஏன்னா என்ன கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் ஏறும்? 150 பாயிண்ட் 200 பாயிண்ட்டாக ஏறும். ஒரு அளவு தானே ஏறும். ஸோ அதனால் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் செகண்ட் லெவல் பெரும்பாலும் இவ்வளோ தூரம் ரீச் ஆகுமான்றது சந்தேகம் தான். பட் ஆனால் கரெக்டாக ஒரு லெவல் வந்து ரீச் ஆகிருக்கு. செகண்ட் லெவலில் 350 அப்படின்ற லெவல் வரைக்கும் நான் ஏற்கனவே அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல கேப் இருக்குங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கேப் ஃபில்லிங்கு தான் போய் ஆகணும். ஓகே, இப்போ இப்படி லைனை வந்து மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுறோம். ஓகே, 15 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுறோம். கரெக்டாக 15 நிமிஷம் கேண்டிலும் பிரேக் அவுட்டு கொடுத்துருச்சு. பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட் கரெக்டாக வந்துருச்சு. அப்படியே ஒரு டார்கெட்டு நீங்கள் அங்கே போய் பாருங்கள். 24,290 93ன்ற லெவல் தான் நான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக கொடுத்துருப்பேன். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கன்சல்டேஷன். ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே மார்க்கெட்டு போகல. அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் போய் இது ஸ்ட்ராங்காக வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. ஏன்னா மேலே கேப்பு பெண்டிங்கில் தானே இருந்துச்சு. ஸோ அதை போய் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. அவ்வளோதான். சூப்பராக வந்து இப்போ மார்க்கெட் ஆனது 24,350ன்ற இந்த கேப்பை ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ இந்த லெவலை வந்து நம்ம அப்படி தூக்கி விட்ருவோம். தூக்கியாச்சு. ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, டவுன் சைடில் உள்ள ட்ரெண்ட் லைனை வச்சுருங்க அப்படின்னு. எதுக்காக அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 2 ட்ரெண்ட் லைனுமே இருக்கட்டும். ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி இது வந்து இருக்கட்டும். மேபி கரெக்ஷன் வந்தாலோ வரலனாலோ எதுவாக இருந்தாலும் இது அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மார்க்கெட்டு இன்னும் இதை தாண்டி ஸ்ட்ராங்காக மேலே மூவ் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஃபஸ்ட்டு போட்ட இந்த ட்ரெண்ட் லைன் தான் ரீடெஸ்ட் பாயிண்ட். அப்படின்னா என்னென்னா மறுபடியும் மேபி இது வரைக்கும் கரெக்ஷன் வந்துட்டு கூட போகலாம்.
அல்லது கரெக்ஷன் வந்துட்டு உள்ளே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு கூட போகலாம். எதுவாக இருந்தாலும் இப்போ டவுன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 ட்ரெண்ட் லைனும் நிற்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், அல்லது இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி மேலே மூவ் ஆகுதுன்னா அடுத்த பாயிண்ட் வந்து 24,500, அப்புறம் வந்து 24,500 தான் ஃபஸ்ட்டு லெவல். ஓகே, நான் 490ன்னு போட்டிருக்கேன். அடுத்து வந்து 24,568, 24,700 இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான லெவலாக நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துலலாம் கேப் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கரெக்ஷன் வருதுங்க, ரீடெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் மெயினாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கரெக்ஷன் மேபி இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரலாம். செகண்ட் கரெக்ஷன் வருமேயானால் ஒரு சின்ன கேப் விட்டுட்டு மார்க்கெட் போயிருக்கலாம், அந்த கேப் வரைக்கும் வரலாம். ஓகே, ஸோ அந்த இடத்த ரெட்டாக கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோடய எதிர்பார்ப்புப்படி சொல்கிறேன். இப்போதைக்கு நான் இதை தாண்டி பெரிய லெவலில் டவுன் சைடில் லெவல்ஸ் இருக்குது, இருந்தாலுமே நான் வந்து உங்களுக்கு கொடுக்கல. மேபி இந்த லெவல் ஏன்னா லாஸ்ட் டே வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24,100 அப்படின்ற லெவலில் இருந்து 24,350 கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட் லோவில் இருந்து ஹை வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. சாரி 100னா 250 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த 250 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுமா, எப்படி ஓப்பன் ஆகுன்றதை நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் மண்டே வந்து லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் 24,500, 560 அப்படின்றதான் நியர்பை உள்ள அடுத்தடுத்த லெவலாக நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அது எப்படி எடுத்தேன் எல்லாமே வந்து கண்டினியூஸாக வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏற்கனவே நான் முந்தி ஏதாவது ஒரு லெவல்ஸ் போட்டு வச்சுருப்பேன், அதை வச்சு தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு லெவல்ஸ் சொல்கிறேன். இந்த இடத்துல கேப்புக்கு நீங்கள் சர்க்கிள் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ஹையையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹையை தாண்டி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதா அப்படின்றத பார்க்குறக்காண்டி இந்த ஹையை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து லோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த சின்ன கேப் ஒன்று இருக்குது, அதுக்காக இதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்ஷன் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேபி 24,200 ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பாயிண்ட்டாக இருக்கலாம். அப்புறம் வந்து 24,090 அப்படின்ற லெவல் இருக்கலாம். அதை உடச்சதுன்னா மட்டும்தான் அடுத்து நம்ம வந்து டவுன் சைடில் ஒரு 4-5 லெவல் போட்டோம்ல அதெல்லாம் போகும். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் மார்க்கெட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அப் சைடில் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம எந்த லெவலை வந்து லாஸ்ட் லெவலாக சொன்னேன், 24,600 சாரி ஓகே 24,600 வீக்லியில் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. ஓகே, டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், கவனமாக நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மண்டே ஓப்பன் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து எங்கிட்டு போகும், எதுக்குள்ளே ஓப்பன் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அப்போ பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி வந்து அதை வந்து உண்மையிலே சொல்ல முடியாது, ஓரளவு ரஃபாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்குறேன். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டி எப்படி மூவ் ஆச்சோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் சூப்பராக வந்து மூவ் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு இந்த லெவல் நான் கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க எவ்வளவு ஷார்ப்பாக எவ்வளோ கரெக்டாக போய் அடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணலைங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே ஏற்கனவே போட்டு வச்ச லெவல். ட்ரெண்ட் லைனாக பிரேக் அவுட் பண்ணுதான்றதை அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோமா, கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் இங்கே பாருங்கள், 15 நிமிஷத்தில் அப்போது இங்கே எல்லாமே உங்களுக்கு பிரேக் அவுட் தானே அந்த 15 நிமிஷத்தில் கரெக்டாக. ஸோ 15 நிமிஷத்தில் பிரேக் அவுட்டு ஃபஸ்ட்டு லெவல் ரீச் ஆயிருச்சா கரெக்டாக. நீங்கள் அந்த தெரியலன்னா அந்த லாஸ்ட் டே வீடியோ தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது புரியும். அதுக்கப்புறம் அதே இடத்துல கன்சால்டேஷன் திருப்பி ஸ்ட்ராங்காக கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்குது பாருங்கள். அடுத்த என்ட்ரிக்கு அடுத்த லெவல் 58,580 ஷார்ப்பாக போயிருக்கா மார்க்கெட்டு. இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, நான் என்ன சொல்லியிருந்தேன், ரொம்ப கன்சால்டேஷனாக இருக்குது, ஒரு மொமெண்ட் இருக்கும், எப்போன்னு தான் தெரியல அப்படின்றத சொல்லிகிட்டே இருந்தோம். டவுன் சைட்லேயும் கொடுத்துருந்தோம், அப் சைட்லேயும் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டு பிரேக் அவுட் கொடுத்தது அப் சைடில். ஸோ கரெக்டாக போய் அப் சைடில் உள்ள லெவல் எல்லாமே ரீச் ஆயிடுச்சு. இப்போ பேங்க் நிஃப்டி நீங்கள் வந்து பார்க்கும்போது வீக்லி சார்ட்டு, டே சார்ட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு பார்க்குறதுக்கு பையிங்காக தான் இருக்குது. மேபி மேலே போகிறதுக்கு உண்டான இந்த ரேஞ்சை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அப் சைடில் மேபி 60,000 வரைக்கும் போதா, அல்லது இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது பாருங்கள் 60,400 வரைக்கும் மேபி அடுத்து போகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக தான் தெரியுது. பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு டபிள்யூ பட்டனோ எடுத்துக்கலாம், அல்லது ஒரு ரேஞ்சுன்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் இது ஃபர்தர் பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக 59,000 தாண்டுற பட்சத்தில் 60,300 அப்படின்ற லெவல் தான் அடுத்த பேங்க் நிஃப்டியோட மேஜர் லெவலாக இருக்குது. ஓகே, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போடுங்க, 4 ஹவர் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்து அனாலிசிஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கனாலே தெரியுதுங்களா, அந்த ரேஞ்சு தான். இந்த ரேஞ்ச் வந்து ஸ்ட்ராங்காக இப்போதைக்கு இருக்குது. இஃப் இன்கேஸ் இது வந்து பிரேக் அவுட் கொடுக்காம அகெயின் உள்ளே வறுமையானால் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஆனது மறுபடியும் சுற்றும். அதுக்குள்ளே இருந்து தாங்க இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து தான் நம்ம வந்து இப்போது அந்த லெவல்ஸ் எடுத்தோம். அந்த லெவல்ஸ் எவ்வளோ அழகாக மூவ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் பொறுமையாக பாருங்கள். 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரியும். இந்த ரேஞ்ச் இருக்குது,
இந்த ரேஞ்சுக்கு ஊடால இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் போட்டிருப்பேன். அவ்வளோதான். வேறு எதையுமே நான் எடுக்கல. புதுசாலாம் எதையுமே மாற்றலை. ஷார்ப்பாக 15 நிமிஷம் கேண்டலோட ஹையை தாண்டும்போது கரெக்டாக போய் டார்கெட்டு இதாகி அடுத்தடுத்த லெவலை நோக்கி மூவ் ஆயிருக்கு. நான் அடுத்த லெவல் வந்து 58,890, 59,430, அப்புறம் வந்து 59,798 அப்சைடில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அப்சைடில் மேஜர் லெவலாக நான் என்னோடய பாயிண்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் போட்டு வச்சுருக்கேன். எப்போயாவது ட்ரா பண்ணியிருப்பேன். இங்கே கேப் இருக்குது, அங்கே கேப் இல்லைன்ட்டு எதையாவது ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இருந்தாலும் இந்த ரவுண்ட் அப் லெவலுக்கெல்லாம் மார்க்கெட் வந்து எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இது வந்து கரெக்ஷன் வராதா? மேபி வரலாம். வந்ததுன்னா இந்த பாயிண்ட் தான் மேஜரான ஒரு கரெக்ஷன் பாயிண்ட்டாக நம்ம வந்து வச்சுக்கணும். 58,200 அப்படின்ற லெவலில். ஓகேவா? ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இதுலேயுமே 57,600லேருந்து 58,500 வரைக்கும் போயிருக்கு. அப்போ இதுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணணும். மொத்தத்தில் டே சார்ட்டில் எப்படி இருக்குது, 1 ஹவரில் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் வந்து தரவாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். பயப்படவே வேணாம். ஓகே. அதே மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க மேம். ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்களே ஒருத்தங்க. இருங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்க ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. பிரேக் அவுட் ஆன பிறகு திருப்பி என்னது திரும்ப கோட்டுக்கு கீழே போனால் என்ன செய்யணும்? லாஸ் ஆகிடாதா? சரியான கரெக்ஷன் வேறு என்ன ஃபாலோ பண்ணணும்? ஓகே. கார்பரேஷன் ஓகே, கரெக்ஷன் தான் அவங்க போட்டிருக்காங்க. இருக்க தான் அங்கே செய்யும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும். கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்திங்கன்னா நீங்கள் பயப்பட தேவை பெரும்பாலும் இருக்காது. எல்லாமே அந்த மொமெண்ட்டில் பிடிக்க தெரியணும். ஓகே, அதோட வேகம் எப்படி போகுது, இதுதான் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ 5 மினிட்ஸாக வந்து மாற்றுறீங்க பேங்க் நிஃப்டியை. ஓகே, அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் வைக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ப்ரீவியஸான லெவலை எவ்வளோ அழகாக 15 நிமிஷத்தில் வந்து ஒரு இது வந்து சரியான ஒரு புல்லிஷ் கேண்டில் தானே. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அது ஒரு புல்லிஷ் தான். அதை தாண்டும் போது இது வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தானே வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல வந்து கீழே இந்த இடத்த மறுபடியும் தொட்டுட்டு போயிருக்கு. அப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஓகே, இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். எடுத்துகிட்டு திருப்பி மேலே போகுது, திருப்பி கீழே வருதுன்னா வந்துட்டு அப்படி தான் போகும் மார்க்கெட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். 58,000 எதுவும் ரியாக்ட் பண்ணலாம் சம்டைம்ஸ். ஏன்னா ரவுண்ட் அப் லெவலாக இருக்கிறதுனால. இந்த இடத்துல நம்ம அவ்வளோ கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட் டே வீடியோ பார்த்தீங்கனாலே இந்த கோடு போட்டது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்காக நீங்கள் பிளைண்டாக எடுக்கக்கூடாது தானே. படிச்சுட்டு தானே எடுக்கணும். நீங்கள் எந்த இடத்துல மொமெண்ட் வருது, எந்த இடத்துல இந்த பேட்டர்னோட டார்கெட் என்ன, இது ஏன் இந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணியிருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணணும் தானே. ஸோ கொஞ்சமாச்சும் நம்மளோட நாலேஜை போட்டால் மட்டும்தான் இது பண்ண முடியுமே தவிர, இப்போ நான் சொன்னேன், இப்போ வெறுமனே கோடை மட்டும் நீங்கள் வந்து சொல்லாதீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் லெவல்ஸ் கொடுத்துட்டீங்க மேம், கோடை தாண்டி போயிருக்கு, நீங்கள் அதை வந்து பார்க்கவே பார்க்காதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். வெறுமனே வந்து லெவல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும். நான் சொல்கிற டெய்லி கொடுக்குற கண்டென்ட்டை பாருங்கள். 1 ஹவரில் ஏன் இப்படி வந்து சொல்கிறாங்க, ஏன் டே சார்ட்டில் வந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், போட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தானே உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸில் அது எப்படி இருக்குது, 3 ஹவர்ஸில் எப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக அது ஒரு ரேஞ்சை வந்து க்ரியேட் பண்ணுறான் மார்க்கெட்டில். ஓகே, அப்போ இந்த ரேஞ்ச் ஆனது எந்த லெவலுக்குள்ளே இருக்குது கவனிங்க. 58,700, டவுன் சைடில் 56,500 இதுக்குள்ளே இருக்குங்க. இன்னொன்று சொல்கிறேன், இந்த சில பல நாட்களுக்குள்ளே புதுசாக இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் எல்லாருக்கும் அடி தான் வாங்கியிருக்கும். கண்டிப்பாக அடி வாங்குவோம். ரேஞ்சுக்குள்ளே போய் சிக்கி எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம எடுக்க முடியும். ஓகே, ஏன்னா அது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோடு போட்டிருக்காங்க, கோடை பேஸ் நானே சொல்கிறேன்ல, இதுக்கு முந்தின நாள் ஃப்ரைடே கிடையாது, வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா போட்ட கோடு தப்பாக தான் இருக்கும். ஏன்னா அதில் அப்சல்லையும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கும், டவுன்லேயும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். மாறி மாறி 2 பக்கமும் அடித்து கன்சல்டேஷன் அடிச்சிருக்கும். அப்போ அன்னைக்கு கன்சல்டேஷன் மார்க்கெட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்றத அன்னைக்கு வீடியோவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏன்னா ஒரு விஷயத்துக்கும் நான் அப்போ என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா சொல்கிறேன் மறுபடியும். இந்த ட்ரெண்டுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுங்க. ட்ரெண்டுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது 98% ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டம். ஆப்ஷன் பையர்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா அப்போ அதுக்குள்ளே நிறையா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோ பார்க்காம வெறுமனே லெவல்ஸ் மட்டும் எடுக்கும்போது டவுட்ஸ் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போது நான் சொல்லிட்டேன் போயிடுச்சு, நான் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. மார்க்கெட் எங்கேயும் போகாது. லேர்னிங்க்கு நிறைய டைம் கொடுங்க, படிக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுங்க, கற்றுக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுங்க. அப்போ மட்டும்தான் சில பல வருடங்கள் கூட ஆகும் இதில் வந்து சக்ஸஸாக போகிறதுக்கு. ஓகேங்களா? அதுதான் கரெக்டான ஒரு மெத்தடும் கூட. அடுத்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பேங்க் நிஃப்டி எவ்வளோ சூப்பராக மூவ் ஆயிருக்கு. அப்போது பேங்க் செக்டார் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள்.
லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டோம். இதுதான் மேஜரான ஒரு ஸ்டாக்கு, வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்கு. இது ஏன் இந்த இடத்துல சுத்துது? அது இவ்வளோ மூவ் ஆயிருக்கு. ஏன் இது வந்து பிரேக் அவுட் குடுக்கல அப்படின்றது உங்களுக்கு புரியணும். அப்போ ஃபர்தரா இது வந்து பிரேக் அவுட்டு இந்த ரெட் கலர் கேண்டிலையும் தாண்டி நடக்கும்போது ஒரு 900 வரைக்கும் கூட போகலாம். அதுக்கு மார்க்கெட்டு சப்போர்ட் பண்ணணும். ஓகே. இது எல்லாத்தையும் நம்ம வந்து சைட் பை சைடு செக் பண்ணணும். ஏன்னா எப்படி மூவ் ஆகுது அப்படின்றதையும் நீங்க தானே பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஸ்டாக் செக் பண்ணுங்க. அடுத்து வந்து ரிலையன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. ஏன்னா நிஃப்டில உள்ள வெயிட்டேஜ்ல உள்ள மேஜர் ஸ்டாக்கு. அப்ப அது எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. ஓகே. இது நல்லா ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஃபர்தரா மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில அப் சைட்ல 1370 அப்புறம் 1420 வரைக்கும் போறதுக்கு இது வாய்ப்பு இருக்கு. ப்ராப்பரான எஸ்எல் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து ஆம், ஒரே ஒரு நிமிஷம். எங்க எழுதி வச்சிருக்கேன். ஓகே. சோனா காம்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட நல்லா தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. மேபி இப்போ அடுத்து மூவ் ஆகுதுன்னா 730 வரைக்கும் போலாம். ஓகேங்களா? ஸோ அதையும் தாண்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து வீக்லில இந்த மாதிரியான ஒரு கிராஷான ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஓகே. அல்லது நீங்க வந்து அவ்வளோ கூட பார்க்க வேணாம். கிராஷா கூட தேவையில்ல. இது வந்து அடுத்து சப்போஸ் இப்போ சோனா காம்ஸ் வந்து அடுத்து மூவ் ஆகுதுன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, இது வரைக்கும் போகுதான்றத பாருங்க. 762 டே சார்ட்டா மாத்திக்கோங்க இப்போ. ஓகேவா? ஸோ 762 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்எல் ஒரு ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் மொமெண்ட் ஸ்டாக்கு. ஸோ கவனமா ட்ரை பண்ணுங்க. சம்டைம்ஸில் சிங்கிள் டேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் வெயிட் பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான இது தெரியும். 250 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரான எஸ்எல் வச்சுக்கோங்க. அபாட். அபாட் இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் எதுவும் பிரேக் அவுட் நடக்கான்னு இன்னும் ஒரு நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணி செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ட்ரிபிள் பாட்டம் மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா ஒரு 31,000 அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் ஒரு நாள் பிரேக் அவுட் செக் பண்ணிவிட்டு எடுங்க. எம்ஃபசிஸ். சேம் அதே தான். இதில் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இன்னும் பிரேக் அவுட்டே குடுக்கல. ஸோ இது ஃபர்தரா நம்ம வந்து வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். 2500க்கு மேல இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா 2800 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பிரேக் அவுட்டுக்காண்டி வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நீங்க பாருங்க, மார்க்கெட்டு வேகமா மேல போகுது. இங்க வந்து பிரேக் அவுட்டு கிடைக்கல. இது எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸ்டாக் நான் 2 நாளா தேடுறேன். நேத்து மார்க்கெட் முடிஞ்சதுலேருந்து தேடுறேன். அப்படி இருந்தும் வந்து ரொம்ப கம்மியா தான் ஸ்டாக் வந்து ஃபில்டர் ஆகுது. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி தான் எடுக்கணும். இண்டெக்ஸ்ல நீங்க ட்ரேட் எடுக்கும்போது ரொம்ப கவனமா பண்ணுங்க. லாஸ்ட் டே எதிர்பார்த்த ஒரு மொமெண்ட்டே திருப்பி மண்டே எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் பண்ணணும். சம்டைம்ஸ் மொமெண்ட் போகும். சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து நம்மளோட கையில இல்ல. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்குற மாரியா தான் இருக்கு. அடுத்து வந்து நீல்கமல். ஒரு இடத்துலயும் பிரேக் அவுட்டுக்காகவும் நம்ம வந்து ஆ இது லாஸ்ட் டே மூவ் ஆயிருக்கு. ஃபர்தரா மூவ் ஆச்சுன்னா ஒரு 1600 வரைக்கும் போலாம் மேபி. ஓகே. 1600 ஃபர்தரா ஏன்னா இந்த இடத்துலயே நமக்கு வந்து பிரேக் அவுட் லாஸ்ட் டேல. ஓகே. 1600. மினான் பியரிங். நெறைய ஸ்டாக் வந்து மொமெண்ட் ஸ்டாக் தாங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இது வேணாம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து அப்பர் சர்க்யூட் அடிச்சே போகும். 220 வரைக்கும் போலாம் மேபி. சம்டைம்ஸ் விக்க முடியாது. லோயர் சர்க்யூட் அடிச்சிரும். அதனால வேணான்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. வாசா டென்சிட்டி. நெறைய ஸ்டாக் ஃபில்டர் ஆகலங்க. ரொம்ப தேடினேன். முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா மெம்பர்ஸ்க்குமே நான் எவ்வளவு தேவையோ அதுதான். ஆல்ரெடி அவங்களுக்கு நெறையா சொன்னதுனால,
அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஸ்டாக் இருக்குது. வாசா டென்சிட்டி இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 500ன்ற லெவல் வரைக்கும் செக் பண்ணலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் ஒரு எஸ்எல் வச்சுட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான் இருக்குது. இருங்க, நம்ம வந்து வேறு ஏதாவது ஸ்டாக் ஃபில்டர் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. F&Oல ஏதாவது ஈச்சர் மோட்டார் பார்க்கலாம். டே சார்ட்டாக போடுங்க. ஏன்னா நான் நிறையா பார்த்தேன். எனக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இருங்க. ஓகே, இப்போ ஈச்சர் மோட்டார் எடுத்துக்கலாம். கொடுத்த ஸ்டாக்கில் 1, 2 மட்டும் கவனமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி நான் சொல்ல தான் போகிறேன். அவசரப்படாதீங்க, எந்த இடத்துலையும் அவசரப்படாதீங்க. ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது ஈச்சர் மோட்டார் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெண்டை வந்து கரெக்டாக வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ அடுத்து எந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலான்னா அப்சைடில் உள்ள ட்ரெண்ட் வரைக்கும் விருப்பம் இருந்தால் ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணணும். இல்லைனா இதை தாண்டி பிரேக் அவுட் இருக்கும்போது நீங்கள் வந்து அப்சைடுக்கு எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கும் நீங்கள் வந்து என்னென்ன மூவ் ஆகிருக்கு, என்னென்ன மூவ் ஆகலை. இப்போ பிபிசிஎல் எடுப்போம். ஓகே, 1% இருக்குது. இப்போ இதை வந்து பார்க்கும்போது ஓகே, ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்போ ஃபர்தர் பிரேக் அவுட்டுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணணும். எதுக்கு மேலேனா 320க்கு மேலே இந்த ரெசிஸ்டண்ட்டை இதோட பிரேக் அவுட் க்ளோஸு ஸ்ட்ராங்காக வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஏதாவது பிரேக் அவுட் இருக்கிற பட்சத்தில் அப்சைடில் நம்ம வந்து இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது பாருங்கள், 350 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய நான் பார்த்தேன். எல்லாமே வந்து ப்ராப்பராக இப்போ இது வந்து 1% ஏறி இருக்குது இல்லை. டிசிஎஸ் கொஞ்சம் விருப்பம் இருக்கிறவங்க வேணால் அடுத்து ஃபர்தராக மூவ் ஆகுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து ஜீல் 1% அதே இடத்துல தான் சுற்றுது. மெட்ரோ பிராண்டு எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ராப்பர் பிரேக் அவுட்னு பார்த்தோம்னா 1, 2 தான் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்குள்ளே தான் நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் இனி ஃபர்தராக மூவ் ஆகுது. இப்போ பல்ராம் சீனி எடுப்போம். ஓகே, இது வந்து வீக்லியில் போடுவோம். வீக்லியில் அப்போது இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீக்லி பேட்டர்ன் அப்போ போகிறதுக்கு சில பல வாரங்கள் ஆகலாம், கொஞ்சம் நாட்கள் கூட ஆகலாம். 670 வரைக்கும் மேபி போகலாம், 670 வரைக்கும். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு முயற்சி பண்ணுங்கள், கவனமாக பண்ணுங்கள். ஓகே, டே சார்ட்டாக மாற்றிக்கோங்க. அப்போ அதில் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். டைம் டியூரேஷன் அதிகமாக எடுக்க அதோட போய் சேர்கிற கால அளவும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருக்கேன். அதில் உள்ள ஸ்டாக்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ கொடுத்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கவனமாக ட்ரை பண்ணுங்கள். தினம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சொல்ல வர விஷயமாவது புரியும். ஓகே, லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.